வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நேற்று மாலை 6 மணிக்கு இந்த நாட்டுடைய 15வது பிரதமராக பதவியேற்ற நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி முதல் நாள் பணியை மிக தீவிரமாக ஆரம்பித்திருக்கிறார். முதல் நாளே சார்க் மாநாடு நடக்கும் போது எப்படி பேச்சுவார்த்தை நடக்குமோ அதை விட அதிகமாக சார்க் மாநாடுகளை கூட சாத்தியமில்லாத அளவுக்கு 8 நாடுகளுடைய தலைவர்களை சந்தித்து நேரடியான பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார். ஒரு மாரத்தான் பேச்சுவார்த்தை போல அடுத்தடுத்து பாகிஸ்தான், இலங்கை என்று அனைத்து நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், இந்த வெளியுறவு கொள்கையில் ஒரு புதிய சகாப்தத்தை, புதிய அத்தியாயத்தை படைக்க வேண்டும் என்ற அவருடைய முயற்சி எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கையை தாண்டி, காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கையை கடுமையாக விமர்சித்து வந்த பாஜக இன்று ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிற நிலையில் எந்த விதத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டிருக்க போகிறது என்ற பிரதானமான கேள்வி எழுந்திருக்கிறது. மோடி அரசின் முயற்சி நல்லுறவாகுமா, வெளியுறவு என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பது பற்றி நமது சிறப்பு செய்தியாளர் திரு சலீம் என்ன சொல்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த உலகத்தில் சுமார் 205 நாடுகள் இருக்கு. இந்த 205 நாடுகள்ல அதிகம் ஆயுதம் இறக்குமதி செய்யும் நாடு எதுன்னு தெரியுமா? இந்தியா தான். இதற்கு 2 காரணங்கள் இருக்கு. உள்நாட்டுல நம்மளால தரமான ஆயுதங்கள் தயாரிக்க முடியல, அதனால நாம வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம். இது மட்டும் இல்லாம அண்டை நாடுகளுடன் நாம நல்லுறவை பேண முடியவில்லை, அதனாலதான் நிறைய ஆயுதங்கள் வாங்குறோம். நம்மளுடைய பாதுகாப்பிற்கு உலகத்தில் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அண்டை நாடுகளுடன் தான் பிரச்சனை. தூரத்தில் இருக்க நாட்டோட அதிகமா பிரச்சனை இருக்காது. அமெரிக்கா கியூபா, அமெரிக்கா ரஷ்யா, நார்த் கொரியா சவுத் கொரியா, சைனா ஜப்பான், இந்தியா சைனா, இந்தியா பாகிஸ்தான் எல்லாமே அண்டை நாடுகள் தான். ஆதலால் இந்தியாவிற்கு அண்டை நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியமாகிறது. ஏன்னா ஆயுதம் வாங்குற காசை நாம குறைச்சிட்டு இந்தியாவோட பொருளாதாரத்தை மேன்மேலும் மேன்மை அடைய அந்த பணத்தை நாம யூஸ் பண்ணலாம். இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு இது அண்டை நாடுகளுடன் நல்லுறவு ஏற்பட்டால் மட்டும்தான் அமையும். சார்க் நாடுகள் அப்படின்னு சொல்லி நாம ஏன் சொல்றோம்? சார்க் நாடுகள் இந்தியாவோட சேர்த்து 8 நாடுகள், இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகள் எல்லாமே சார்க் நாடுகள்ல உறுப்பினர்களா இருக்காங்க. முக்கியமாக ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் பாகிஸ்தான், அப்படியே மேல போனா ஆப்கானிஸ்தான், கீழே வந்தா மால்தீவ்ஸ், இந்த பக்கம் நேபாள், பூட்டான், இவங்க எல்லாருமே சார்க் நாடுகள். சார்க் நாடுகளுக்கு நடுவில் இந்தியா தான் இருக்கிறது. நிலப்பரப்பில் சார்க் நாடுகளில் மிகப்பெரிய நாடு இந்தியா, பொருளாதாரத்தில் சார்க் நாடுகளில் மிகப்பெரிய நாடு இந்தியா. அதனால இந்தியா தலைமை பொறுப்பு ஏற்க நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. அந்த வகையில நரேந்திர மோடி பிரதமராக பதவி ஏற்றுக் கொள்ளும் பொழுது சார்க் நாடுகள்ல இருந்து எல்லா தலைவர்களும் வந்தாங்க. பங்களாதேஷ் தலைவர் மட்டும் ஜப்பான் போயிருந்ததால வர முடியல, அந்த நாட்டு சபாநாயகர் வந்தாங்க. ஆக மொத்தம் எல்லா நாடுகள்ல இருந்தும் வந்திருக்கிறது இந்தியாவுடன் அவங்க நல்லுறவை விரும்புவதற்காகவே அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. முக்கியமான நாடுகள் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பாகிஸ்தான். பாகிஸ்தானோட இதுவரைக்கும் 3 போர்கள் நடந்திருக்கு. 2மே அணு ஆயுதம் கொண்ட நாடு. சுதந்திரத்திலிருந்தே இந்தியா பாகிஸ்தான் பிரிந்ததிலிருந்தே ஒன்றுக்கொன்று எதிரி நாடாக பாவித்துக் கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி நடந்துள்ளது. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீப் இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட பதவி ஏற்புக்கு வந்திருக்கார். இதுதான் முதல் தடவை இந்த மாதிரி பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இந்திய பிரைம் மினிஸ்டரோட அந்த பதவி பிரமாணம் நிகழ்ச்சியில கலந்து கொள்வது. ஆகையால் இந்தியா பாகிஸ்தானுக்கு நல்லுறவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெருசா இல்ல. அங்க ஈழத்தமிழர்கள் பிரச்சனை இருக்கு. இதுல இந்தியாவோட தலையீடு இருக்கு. ஏன்னா ஐநா இதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால. அது மட்டும் இல்ல, இலங்கை சீனா பக்கம் சாஞ்சிடக்கூடாது அப்படின்னா இந்தியாவுடன் நட்பு நாடாக இருக்க வேண்டும். இதை இந்தியா விரும்பும் அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. ஆக இது ஒரு நல்ல தொடக்கம். இந்த தொடக்கம் மேன்மேலும் வளர்ந்து இந்தியா நட்புறவு மேற்கொண்டால் இந்தியாவிலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், அண்டை நாடுகளும் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மிக நீண்ட விளக்கம், ஒரு தெளிவான ஒரு ஆழமான விளக்கத்தை பார்த்தீர்கள். இது ஒரு நல்ல தொடக்கம் என்று அரசியல் வல்லுநர் அறியப்படுகிறது. ஆனால் உண்மையிலே இது அந்த திசையில் தான் செல்கிறதா? இந்த திசை, இந்த நல்ல தொடக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய அரசியல் விமர்சகர்களால் பாராட்டப்படக்கூடிய இந்த நல்ல தொடக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய UPA 1 and 2 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய 1ஆம் 2ஆம் ஆட்சி காலத்திலிருந்து எந்த வகையில் மாறுபட்டது? இதைப்பற்றி தான் இந்த நிகழ்ச்சியை நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு H. ராஜா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல காங்கிரஸ் முன்னாள் MP திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் டெல்லியில் நம்முடைய இருந்திருக்கிறார். இன்னும் மிக விரைவில் பாதுகாப்பு வல்லுநர் திரு ஹரிகரன் மற்றும் மூத்த பிரதமர் ரங்கராஜ் நகர் நம்முடைய இருக்கிறார்கள். நான் முதல்ல மாணிக் தாக்கூர் ஆரம்பிக்க விரும்புறேன். ஒரு அடிப்படையான கேள்வி பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் அரசால 2 ஆட்சி காலங்களில் முழுமையான ஆட்சி காலத்தில் செய்ய முடியாத ஒரு விஷயம்,
ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஒரு சார்க் மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறார். தான் பதவியேற்ற முதல் நாளிலேயே 8 நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார். இது ஒரு நல்ல தொடக்கம் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். உங்களுடைய பார்வையில், காங்கிரஸ் கட்சியுடைய பார்வையில், இது உங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நரேந்திர மோடி முதல் நாளிலே செய்து காட்டியிருப்பதாக நினைக்கிறீர்களா? நான் அதை அப்படி பார்க்கவில்லை. எங்களால் செய்ய முடியாது, அவர்களால் செய்ய முடிந்தது என்று வெளிநாட்டு கொள்கையை பொறுத்த மட்டுமே பார்க்கக்கூடாது. நாடு என்பது மிக முக்கியமானது. நேற்று வரை நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், என்று அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அதை அவர்கள் செய்ய முடியுமா, நாங்கள் செய்ய முடியுமா என்பதல்ல. நம்முடைய நோக்கம் என்பது இந்தியா 60 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலே மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே இந்தியாவை எந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் என்பதை பார்க்க முடிகிறது. அதாவது நேற்று ஒரு பதவியேற்க போகிறார் என்றவுடன், ஒரு பிரதமராக, அந்த நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்க போகிறார் என்றவுடன் அவர் அழைக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கின்ற நாடுகள் அனைத்தும் வரக்கூடிய நிலையிலே காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை விட்டு சென்றிருக்கிறது என்பதனை நாம் மறக்க முடியாது. ஒரு நல்ல துவக்கம் என்று நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலே அண்டை நாடுகளோடு நல்ல உறவிலே இருக்க வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் கட்சி அத்தோடு எப்பொழுதுமே எந்த ஒரு மாற்றுக் கொள்கையும் இல்லாதது. ஆனால் நம்முடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்களே, நம்முடைய தனித்தன்மையும் இழந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் நாம் அனைவரும் ஒரே நிலையிலே இருந்து வெளியுறவு கொள்கையை பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய நிலையாக இருக்கிறது. நான் திரு ராஜாட்ட கேட்க விரும்புறேன். நீங்க சொன்னதுல அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா 8 நாட்டு தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான கிரெடிட் காங்கிரஸுக்கு தான் போய் சேரணும். இந்த நாடை காங்கிரஸ் இந்த அயல்நாட்டு நல்லுறவை எவ்வளவு தூரம் வச்சிருந்தது, நல்லா வச்சிருந்ததுன்னு நீங்க கூட்டோடனே வர்றாங்க. நரேந்திர மோடி கூட்டா உடனே வந்துருவாங்களா? நாங்க அந்த அளவுக்கு உறவு வச்சிருந்தோம், அதனால வந்திருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது வெளியுறவு கொள்கையில வித்தியாசம் வேண்டாம், இன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் ஒரே மாதிரியா இருக்கணும் என்றெல்லாம் சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகளை வரவேற்கிறேன். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி மிக மோசமாக உள்நாட்டிலே மாத்திரமல்ல வெளிநாட்டிலே கூட இவரை பற்றி ஒரு அவதூறு பிரச்சாரம். 57 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெருவாரி காங்கிரஸை சேர்ந்தவர்கள், நம்ம ஊரை சேர்ந்த திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் உட்பட, ராமசுப்பு உட்பட இவரெல்லாம் கையெழுத்து போட்டு மோடி அவர்களுக்கு விசா கொடுக்க கூடாது என்று இன்னொரு நாட்டினுடைய தலைமைக்கு கடிதம் எழுதுகின்ற அளவிற்கு மோடி அவர்களை பற்றி மிக மோசமான சித்தரிப்பானது உலகத்திலே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் இந்த இடதுசாரி பத்திரிகையாளர்கள் இவர்களால் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் மோடி அவர்கள் ஒரு முடிவு செய்தார். நாம ஆட்சிக்கு வரும்பொழுதே இந்த அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறது, இதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அண்டை நாடுகளுக்கு முதல்ல தெளிவுபடுத்த வேண்டும். என்னென்று சொன்னால், நான் பலமுறை இங்கே இதே ஆயுதத்தின் நிகழ்ச்சியில் கூட குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த 10 ஆண்டுகளில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திற்கு நெய்பர்ஸ் பாலிசி, அண்டை நாடுகள் பற்றிய ஒரு கொள்கையே இல்லாத காரணத்தினால்தான் எல்லா அண்டை நாடுகளும் நமக்கு எதிராக மாறி இருக்கு. ஏனென்றால் 2002 2009 இருந்த மாதிரி சூழ்நிலை இலங்கையில வந்தது. அப்பாவி மக்கள் வாழ்கின்ற, பொதுமக்கள் வாழ்ந்த இடத்துல போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் ஆயுதங்களை விமானத்தின் மூலமாக போட்டு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டது. ஆனா உடனேயே அடல்ஜி அவர்கள் அன்றைக்கு வெளியுறவு அமைச்சராக இருந்த திரு ஜஸ்வந்த் சிங் அவர்களை அனுப்பி, ஜஸ்வந்த் சிங் அங்க 48 மணி நேரம் இருந்து போர் நிறுத்தம் அறிவிச்சு வெளில வந்தார். ஆனால் 2009 1.5 லட்சம் தமிழ் மக்கள் அங்க கொல்லப்பட்ட பொழுது கூட, அதுவும் அங்க என்ன, ராஜபக்சா வி கண்டக்டட் யுவர் வார்னு வெளிப்படையா பேசுகின்ற அளவிற்கு அங்க நம்ம இலங்கை பற்றி நமக்கு ஒரு கொள்கை இல்லை. இலங்கை வார் அப்படிங்கிறது காங்கிரஸ் சொல்லுதா, மத்திய அரசு, இந்திய அரசு சொல்லுதா? இந்திய அரசு தான் சொல்லுது. இட்ஸ் நாட் அபௌட் காங்கிரஸ். இல்ல, இந்திய அரசு யாரோட அரசு? அப்ப காங்கிரஸ் அரசு தானே. வி கண்டக்டட் யுவர் வார் அப்படின்னு சொன்னது. ஏன்னா 2004 இந்த அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி இலங்கை பற்றி நம்ம கொள்கையிலையும் அதுக்கு முன்னாடி இருந்த கொள்கையும் வேறுபாடு இருந்தது. அதாவது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்பது, அது மிஸ்ஸஸ் காந்தி இருந்தாலும் சரி, ராஜீவ் காந்தி இருந்த பொழுதும் அடல்ஜி இருந்த பொழுதும் இருந்தது கொள்கை. ஆனால் 2004 இருந்து யுத்தத்தின் மூலமாக தீர்வு காண்பது என்று நம்முடைய இலங்கை தமிழ் மக்கள் பற்றிய கொள்கையில மாற்றம் வந்ததே அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 and 2ல. ஆகவே இந்த பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் கூட அப்படித்தான், நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஆகவே ஒரு நெய்பர்ஸ் பாலிசி இல்ல, நம்மோடு மிக நெருக்கமான ஒரு இந்த நேபாள் எங்க போச்சு?
நக்சலைட்ஸ் கைக்கு போயிடுச்சு. நீங்க சொன்னீங்க இது வந்து காங்கிரஸ் அரசுடைய கொள்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, என்னுடைய சந்தேகம் என்ன, பாஜகவுடைய கொள்கையே எங்க இருந்தது அப்படின்னு கேட்கிறேன். உங்களுடைய தற்போது வரை மாநில தலைவராக இருக்கக்கூடிய, தற்போது மத்திய அமைச்சராகவும் பொறுப்பேற்றக்கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக நவம்பர் மாதம் 9ஆம் தேதி, கடந்த நவம்பர் மாதம் 9ஆம் தேதி தெளிவாக சொல்றார், இலங்கை கூட பேச்சுவார்த்தை நடத்தவே கூடாது, இலங்கைக்கு பிரதமர் போகவே கூடாது, வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் சென்றது மிகப்பெரிய தவறு என்று ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். 2013 நவம்பர் 9ஆம் தேதி அவருடைய பேட்டி வெளியாகினது. இன்றைய தேதியிலிருந்து அன்னைக்கு வரைக்கும் என்ன மாற்றம் நடந்து விட்டது? மத்திய அரசு மாறிய தவிர இன்னைக்கு நீங்க இலங்கை பிரதமருடைய பேச்சு நடத்தலாம், இலங்கை அதிபரோட பேச்சு நடத்தலாம், இது வந்து ஒரு நல்ல உறவுக்கான அச்சாரமாயிரும். ஆனா நவம்பர் மாசம் இதே காங்கிரஸ் அரசு மத்திய அரசு முயற்சி பண்ணா இது வந்து தமிழர்களுக்கு செய்யப்பட்ட துரோகம் இல்லையா? இல்லங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். 2009 இந்த அரசாங்கம் 260 ராணுவ பொறியியல் வல்லுநர்களை அனுப்பி அங்கே பயிற்சி கொடுத்தது. இங்க இருந்து அனுப்பினார்கள். நீங்க சொல்றது 2009 கதை. இல்ல 2013 நவம்பர் 9. மத்திய தலைமை எப்போதுமே ஐ ஹவ் டோல்ட் தி சென்ட்ரல் பாலிசி. அதத்தான் நான் வந்து தெளிவா பேசியும் இருக்கேன். மாநில தலைமை பற்றி உங்களுக்கு பொருட்டல்ல. இல்ல, மற்ற வெளியுறவு கொள்கை பற்றி மிக தெளிவாக மத்திய தலைமை பேசி இருப்பதை தொடர்ந்துதான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அதுலயும் நான் ஒரு வித்தியாசம், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கு இருக்கிற வித்தியாசம், தமிழ் மக்களை கொல்வதற்கு காங்கிரஸ் உடந்தையாக இருந்தது. 2002 தமிழ் மக்களை கொல்லாமல் பாதுகாத்தது பாரதிய ஜனதா கட்சி அரசு. இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல நான் எனக்கு நீங்க சொல்றது வேற விஷயம், நான் கேட்கறது வேற விஷயம். தமிழ் மக்களை கொல்றதுக்கு காங்கிரஸ் துணையா இருந்ததா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. தமிழ் மக்கள் இங்க இல்ல நான் சொல்றேன். என்னுடைய சென்ட்ரிக் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள், நீங்க உறுதியா இருக்கிறீங்க அதுல. நிச்சயமா தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதற்கு 2009 நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. அந்த நிலைமை மாற்றம் இல்ல. 2013 நவம்பர் வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கும் அதே நிலைமை தான். தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள், இனப்பிளவு நடந்திருக்கு, சர்வதேச விசாரணை நடத்தப்படும், எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த விசாரணை எல்லாமே எந்த வகையில மாறுபட்டது? அதுல எதுவுமே ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்காம இன்னைக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. இதே ஒரு பேச்சு நடத்துறதுக்காக மன்மோகன் சிங் போனார். அப்ப நீங்க குய்யமுறைன்னு கூப்பிட இல்லீங்க. கொலகாரனே போய் பேச்சு நடத்துறது எப்படி? அந்த கொலையை எதிர்த்தவர்கள் இப்ப மாற்ற ரியாலிஸ்டிக். இன்னைக்கு ராஜபக்ச அரசாங்கத்தை நம்ம வந்து இலங்கை அரசாங்கத்தை இங்க இருந்து போர் தொடுத்து அவரை நீக்கி விட்டு தமிழ் மக்களை காப்பாற்ற போறோமா? இஸ் இட் பாசிபிள்? இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பேசியிருப்பீங்களா? இல்ல, நான் தேர்தலுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்கப்பட்டதா? நான் தேர்தல் பொழுது கூட நான் பேசியிருக்கேன் மிக தெளிவா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ் ஈழத்திற்கானது அல்ல. இல்ல, நான் ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்திக்கணும். இதுல ஹெச் ராஜா என்ன பேசுறார், பொன் ராதாகிருஷ்ணன் என்ன பேசுறார், ராஜ்நாத் சிங் என்ன பேசுறார், நாம் பிரிச்சு பார்க்க முடியாது. மக்களுடைய பார்வையில பிஜேபி என்ன சொல்லுது? பிஜேபி சொன்னா நேஷனல் லீடர்ஷிப் பாலிசி தான், நாட் ஸ்டேட் லீடர்ஷிப். நேஷனல் லீடர்ஷிப் தான். அதுக்கு மேல டோன்ட் புட் வேர்ட்ஸ் இன்டு மை மவுத். வாட் யூ மீன்? அதாவது நேஷனல் லீடர்ஷிப் இதுவரை பேசி வந்த பாலிசி தொடர்ந்து தான் இன்னைக்கு இந்த கூட்டமே நடக்குது. அப்போ இலங்கையில இருக்கிற தமிழ் மக்கள் மாநில தலைவர் I don't want to go into it again and again. நான் ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா திருப்பி பேசி பிரயோஜனம் இல்லை. ஒரு தெளிவு பிறக்கணும். தெளிவா சொல்லிட்டேன். I am very clear. நேஷனல் லீடர்ஷிப் பாலிசியில சேஞ்ச் இல்ல. நாம் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் மக்களை காப்பாற்ற போறோமா, இல்ல திருப்பி நாம ஏதோ விதண்டாவாதம் பேசிக்கொண்டே இருந்து அந்த தமிழ் மக்களை மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தலுக்கும் பாரபட்சத்துக்கும் துணை போக போறோமா? Let us be clear on it. ஞான தேசிகன் சொன்ன அதே வார்த்தைகள், ஞானசேகரன் சொன்ன அதே வார்த்தைகள், சல்மான் குர்ஷித் சொன்ன அதே வார்த்தைகள், பிரதமர் மன்மோகன் சிங் சொன்ன அதே வார்த்தைகள். இல்ல இல்ல இதுவரைக்கும் நம்ம கேட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் ஹெச் ராஜா வாயிலிருந்தோ பாஜக வாயிலிருந்தோ வந்ததை மட்டுமில்லை. இதற்கு முன்னால் காங்கிரஸ் அரசில் வந்து என்ன வார்த்தைகள் வந்தனவோ அத்தனையும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் அரசுக்கும் பாஜக அரசுக்குமான வெளியுறவு கொள்கையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நான் திரு மாணிக் தாக்கூர்ட்ட கேட்க விரும்புறேன். ஒரு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய எம்பிக்கள், உங்களுடைய எல்லாரும் சொல்லிட்டு இருந்த வார்த்தைகள், காங்கிரஸ் கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் சொல்லிக் கொண்ட வார்த்தைகள் இன்றைக்கு பாஜக வாயிலிருந்து வருகிறது. இதில் வந்து வெளியுறவு கொள்கை என்ன மாற்றம் ஏற்படுத்த முடியாது என்பதை காட்டுகிறதா, அல்லது தேர்தலுக்கு முன்னால் ஒரு வார்த்தை தேர்தலுக்கு பின்னால் ஒரு வார்த்தை என்ற எண்ணத்தை காட்டுகிறதா? இல்ல, தவறான ஒரு கேள்வியே. ஏன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி அதான் சொன்னேன், 10 ஆண்டுகள் யுத்தத்தின் மூலமாக தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இவர்கள் உதவி செய்தார்கள். ஆனால் பிஜேபி பாலிசி அது இல்ல. நடந்து முடிந்த சம்பவத்திற்கு பிறகு இப்ப வந்து நமக்கு தேவை அங்க ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன். திரு மாணிக் தாக்கூர்ட்ட கொண்டு போக விரும்புறேன். அவங்க ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன். போர் நடந்தது பற்றி எல்லாம் என்னுடைய கேள்வி. பார்வையில வித்தியாசம் இல்லைங்கிறத நான் ஏத்துக்கிறேன். நீங்க மீது என்ன வேணா கேளுங்க. உங்களுடைய பார்வையில போரை நடத்தியதே காங்கிரஸ் தான். உங்களுடைய பார்வையில அதுக்குள்ள நான் போகணும். நான் கேட்கறது அது போருக்கு பிறகு. ஒரு நிமிஷம், போருக்கு பிறகு என்னுடைய கேள்வி இருக்கு. போருக்கு பிறகு நீங்க என்ன கேட்டீங்க? இப்ப இலங்கை மீது போர் தொடுத்து போகணும் விரும்புறீங்களா?
இலங்கை மீது போர் தொடுக்க முடியாது. அதே போல தமிழ் மக்களை கொல்வதற்கும் நாம் துணை போக முடியாது, கூடாது. தமிழ் மக்கள் அதுதான் பாலிசி டிஃபரன்ஸ். தமிழ் மக்களை துணை போனார்களா இல்லையா என்பது உருவக்கர் அது மறுக்கவும் இல்லை, நான் ஏற்கவும் இல்லை. எனக்கு என்னுடைய கேள்வி அதற்கு பிறகு 2009க்கு பிறகு இறுதிக்கட்ட போருக்கு பிறகு நடந்த வித்தியாசம் என்ன? திரு மாணித்தாகர், உங்களுடைய நிலைப்பாடும் பாஜக நிலைப்பாடும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரிகிறதா? எங்களை பொறுத்த மட்டிலே நாட்டினுடைய நலன் மிக முக்கியமானது. அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு கட்சியும் அவர்களுக்கு அதிகாரமும் மிக முக்கியமானது. அவர்களை பொறுத்த மட்டிலே மை காய்வதற்கு முன்னாலே ஒரு பேச்சு, 13ஆம் தேதிக்கு முன்னாலே ஒரு பேச்சு, 16ஆம் தேதிக்கு பின்னாலே ஒரு பேச்சு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. இன்று அது தோலுரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இரட்டை வேடம் இன்று உரியப்பட்டு அம்பலமாக நிற்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது நம்மை பற்றி பார்க்க முடிகிறது. நம்மை பொறுத்த மட்டிலே, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே என்றுமே நாட்டு நலனை முக்கியமாக பார்க்கிறோம். தமிழர்களுடைய அங்கு இருக்கின்ற தமிழர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இளைஞருடைய உறவாக இருந்தாலும் சரி, நாட்டினுடைய நலன் மிக முக்கியமானது என்பதை பார்க்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே அவர்களைப் போல கடுமையான வார்த்தைகளை நான் மன்மோகன் சிங் அவர்களை பற்றி அவர்கள் கடுமையான வார்த்தை கூறியதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் இந்திய தேசத்தினுடைய பிரதமர், நான் என்னை பொறுத்த மட்டிலே இன்று மோடி அவர்கள் இந்திய தேசத்தினுடைய பிரதமர். அவர் பாஜக காரராக இருக்கலாம், RSS காரராக இருக்கலாம், ஆனால் அவர் இந்திய தேசத்தினுடைய பிரதமர். அதனால் அவர் என்ன செய்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்கிறோம், நாட்டினுடைய நலனுக்காக என்று எங்களுடைய சிந்தனை. அவர்களைப் போல தேர்தலுக்கு முன்னாலே ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின்னாலே ஒரு பேச்சு, மாநில தலைமை ஒரு பேச்சு, மத்திய தலைமை ஒரு பேச்சு என்றெல்லாம் எங்களுக்கு பேச தெரியாது. எங்களை பொறுத்த மட்டிலே உண்மை ஒரே மொழியில் தான் இருக்கும். அதாவது ஒரு நிமிஷம் பதில் சொல்லிடுறேன். டாக்டர் மன்மோகன் சிங்கை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட இங்கே குறிப்பிடவில்லை. காங்கிரஸ் தான் வந்து போர் நடத்தினார்கள், அது ராஜபக்சே சொன்னார், இதை இவர்கள் மறுக்கவில்லை. அது மாத்திரமல்ல, திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் வெளியுறவு அமைச்சராக இருக்கும்பொழுது பாராளுமன்றத்தில் சுவோமோட்டோ ஸ்டேட்மெண்ட் அவரோடது, yes, Indian government helped by all means to protect the unity and integrity of Sri Lanka. வாருக்கு உதவினதையும் அப்ப அதுல ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இருந்த திமுக பிரஷரைஸ் பண்ணதுனால ஸ்டேட்மெண்ட்டை மாத்தினாங்க. ஸ்டேட்மெண்ட்டை மாத்தினாலும் செஞ்சதை மாற்ற முடியாதே. அதோடு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி அதனுடைய AICC செஷன் நடந்து கொண்டிருக்கு. இந்த நூற்றாண்டிலே மோடி பிரதமராக முடியாது, வேணா இங்க வந்து டீ விக்கலாம் நீன்னு பேசிய அளவிற்கு தரக்குறைவாக பிஜேபி மன்மோகன் சிங்கையோ அல்லது காங்கிரஸ்ல எந்த லீடரையுமோ நாங்க பேசினதில்லை. அதனால இதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் மக்கள் இப்ப பிரணாப் முகர்ஜி வந்து ஒருங்கிணைந்த இலங்கையுடைய இறையாண்மை நிலைநாட்டுவதற்கான எல்லா முயற்சியும் நாங்க செஞ்சோம், எல்லா உதவியும் செய்தோம் சொல்றாங்க. அவங்களுடைய பிரச்சனை ஒருங்கிணைந்த இலங்கைங்கிறது. இங்கே வந்து ஒரு தமிழீழம் மலரக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு சொல்லிட்டு உங்களுடைய கூட்டணி கட்சிகள் கடுமையா பேசிட்டு இருந்தாங்க. தமிழீழம் மலரணும், தனித்தமிழர்கள் இருக்கும் கடுமையா பேசிட்டு இருந்தாங்க. நீங்க உங்களுடைய மத்திய தலைமை அதை பற்றி நேரடியான இந்த கமெண்ட் சொல்லாட்டாலும் கூட இன்னைக்கு தெளிவா வந்து கட்சி வந்து மத்திய அரசுடைய சார்பா சுஜாதா சிங் வெளியுறவுத்துறை பேச்சுவார்த்தை நடத்தும் போது தெளிவா ஒரு விஷயத்தை கிளியரா போட்டு வச்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த இலங்கைக்கு ஆன எல்லா முயற்சியும் அந்த சட்டத்துக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தமிழர்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்கிற முயற்சி கொண்டுறாங்க. என்னுடைய கேள்வி முதல்தான், பாஜக காங்கிரஸ் இதைத்தான் சொல்லிட்டு இருந்துச்சு, ஒருங்கிணைந்த இலங்கை, அது மாற்று கருத்து இல்ல, அதுக்கு உட்பட்டு என்ன சினிமா செய்வாங்க. இன்னைக்கு சுஜாதா சிங் அதே வெளியுறவு செயலர் அதே வார்த்தை சொல்றாரு. யார் நரேந்திர மோடி சொன்னதா சொல்றாங்க. அதாவது சென்ற மாதம் 21ஆம் தேதி தமிழகத்திலே வந்து திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தமிழ் ஈழத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறோம். ஆகவே கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுடைய அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருப்பதை கூட ரெப்புடியேட் பண்ணியிருக்கோம். ஆகவே நீங்க அன்னைக்கு முன்னாடி ஒரு பேச்சு, இன்னைக்குங்கிறது ஒரு பேச்சு கிடையாது. ஆகவே பாருங்க, நான் கேட்கிற எனக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது நிச்சயமா தெரியும். என்னுடைய கேள்வி, காங்கிரஸ் நிலைப்பாடுல இருந்து உங்களுடைய நிலைப்பாடு எந்த வகையில் மாறுபட்டது? அதுதான் தமிழ் மக்களை கொல்ல வேண்டும், கொன்று தீர்வு காண வேண்டும் என்பது அவர்கள் கொள்கை. அதுல எங்களுக்கு மாறுபாடு இருக்கு. ஓகே, அதனால மாறுபட்டதுங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டேன். இதை நீங்க இன்னைக்கு அரசியல் குற்றச்சாட்டா நீங்க சொல்லலாம். அரசியல் குற்றச்சாட்டு இல்ல, அது மாத்திரம் இல்ல. இன்னைக்கு வந்து நவாஸ் ஷெரீஃபோட பேச்சு 5 கண்டிஷன்கள், 26/11 இன்னும் இன்வெஸ்டிகேட்டே பண்ணல, அது உடனடியா பண்ணணும். இங்க டெரரிசம் வந்து கிராஸ்பார் டெரரிஸ்ட உடனடியா நிறுத்தணும். ஆகவே இன்னைக்கு நவாஸ் ஷெரீப் அவர்கள் வந்திருந்தாலும் 50 நிமிட பேச்சுவார்த்தையில இந்திய அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன, அதாவது இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன அவரை பற்றி என்னென்னவோ இந்த உலகத்துல பூதாகாரமாக ஒரு பேய் பிசாசு வரப்போறது என்றெல்லாம் பேசி எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்டு
ஏன்னா இங்க இருந்து வெளிநாட்டுக்கு விசா கொடுக்காதுன்னு எழுதுற அளவுக்கு தரம் தாழ்ந்த ஒரு அரசியலை நாம் பார்த்திருக்கோம். அதனால இன்னைக்கு அரசியல் தரம் பற்றி பிஜேபி தவிர வேற யாரும் பேச முடியாது. ஆக அந்த மாதிரி நடந்த சமயத்துல இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, அண்டை நாடுகளோடு எப்படி நம் உறவு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக்கி இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால வெளியுறவு நல்லுறவு ஆவதற்கான முதல் துவக்கம். இன்னைக்கு நவாஸ் ஷெரீப்புடன் வந்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். 2611 பற்றி பேசினார், பயங்கரவாதம் பற்றி பேசினார், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்கூடாது என்று பேசினார். இதே விஷயங்களைத்தான் காங்கிரஸ் பேசிக் கொண்டிருந்தது. இதே பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய இன்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மாநில தலைவர் அல்ல, தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் நிச்சயமாக பாகிஸ்தானுடன் எந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, தூதரக உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 2013 ஆண்டு பேசினார். 2013 ஆகஸ்ட் பேசினவர் ராஜ்நாத் சிங் எந்த மாநில தலைவரும் அல்ல. பாகிஸ்தானுடைய நிலைப்பாட்டில் பாஜக எந்த வகையில் மாறுபட்டிருக்கிறது? இந்த நிகழ்ச்சி நம்முடைய பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் இருக்கிறார். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் மட்டுமல்லாமல் பாதுகாப்புத்துறை வல்லுநர் திரு ஹரிஹரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டெல்லியில் இருந்து காங்கிரஸ் முன்னாள் எம்பி திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் திரு ஹரிஹரன் கேட்க விரும்புறேன். ஒரு அடிப்படையான விஷயம், நம்ம வந்து காங்கிரஸ் பாஜக என்று பேசினாலும் கூட ஒரு தெளிவா தெரிஞ்ச விஷயம், மத்திய அரசுடைய நிலைப்பாடு வந்து அடிக்கடி ஒரு வாரத்துக்கு வாரம் ஆட்சி மாறும்போதெல்லாம் மாற முடியாது. ஆனா காங்கிரசும் பாஜகவும் அரசியல் கட்சிகள் என்ற போர்வையில் கடுமையான வாத பிரதிவாதங்களை பகிர்ந்து கொண்டன. பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று கடந்த ஆகஸ்ட் மாதம் பாஜகவுடைய தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் சொன்னார். இன்று அதே பாகிஸ்தானுடைய பிரதமரோடு இன்று டெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை, உங்களை அழைத்தது மகிழ்ச்சி, என்னுடைய அம்மாவை பற்றி நீங்கள் பேசினது மகிழ்ச்சி என்று பல்வேறு ஒரு குழாவி கொள்ளக்கூடிய ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கிறது. என்ன மாறுதல் ஏற்பட்டு விட்டது பாகிஸ்தானுக்குமான இந்திய உறவில்? காங்கிரஸ் செய்தால் குற்றம், பாஜக செய்தால் சுத்தமா? இல்லைங்க, காங்கிரஸ் 10 வருஷம் ஆட்சியில் இருந்த பிறகு அத விவாதிச்சோம். இவங்க 24 மணி நேரம் கூட ஆகலைங்க. அதற்குள் அவரை பத்தி இந்த மாதிரி விவாதிப்பதே என்னை பொறுத்தவரை எனக்கு ஒப்புதல் இல்லை. என்னுடைய நம்ம மோடி அரசுடைய செயல்பாடை இடைவெளி எப்படி நிச்சயிக்க முடியும்? இல்லைங்க, அரசியல் நிலைப்பாடை எப்படி 24 மணி நேரத்தில் எப்படி நீங்க நிச்சயிக்க முடியும்? யாராவது நிச்சயிக்க முடியுமா? என்ன மந்திரக்கோள் வச்சிருக்காரா? இல்ல, நிச்சயமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாஜகவுடைய தேசிய தலைவர் 4 மாசத்துக்கு முன்னாடி இல்லைங்க, பாஜகவுக்கு அவர் சொல்லிட்டாரு. நான் என்னத்தை சொல்றது? பாஜக நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, இவ்வளவு நேரம் விவாதிச்சீங்க. அதற்கு நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. இல்ல, இப்படி வெளியுறவு கொள்கையில மாற்றம் இருக்க வாய்ப்பு. நான் சொல்வது இல்லைங்க, மாறுதல் இல்லையா இருக்கிறதா அந்த செயல்பாட்டில் பார்க்கணும். அதுதான், பேச்சுல கிடையாது. நம்ம நாட்டுல பிரச்சனையே பேச்சோட நிறுத்திடுறோம், செயல்பாட்டில் காட்டல. முக்கியமாக வெளிநாட்டு உறவில் எவ்வாறு நாம் செயல்படுகிறோம், மனோதிடத்துடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுகிறதா, அதுதான் முக்கியம். கொள்கை ஒண்ணுதான். பொதுப்படையாக மற்ற நாடுகளுடன் நல்லுறவு வேண்டும். நமது நாட்டின் தேவைகளையும் நமது பாதுகாப்பு தேவைகளையும் மற்றும் வணிக மாநில தேவைகளையும் நாம் மனதில் கொண்டு நடத்தணும் நமது வெளியுறவை. அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் குறிக்கோள தான். இதுல மாறுபட்ட கருத்து இருப்பது செயல்பாட்டில் தான். அதற்கு ஒரு பிரதமர் எவ்வாறு தலைமை வகித்து அதை நடக்கிறார்கள் தான் முக்கியம். அதனால நீங்க பொதுவாக அவங்க கட்சி இதுவும் போது எலெக்ஷனும் போது பேசுறது வேற, செயல்பாடு முழுமையா வேற. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை செயல்படுத்துறது கிடையாது. உங்களுடைய கருத்து நான் புரிஞ்சு. இதுல எலெக்ஷன் போது பேசப்படுறது வேற, எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசப்படுறது வேற, கட்சி தலைமையா பேசுறது வேற, அரசா பேசுறது வேறங்கிறது ஒரு இரட்டை நிலைப்பாடு இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும்? நம்ம பாக்குறோம், ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுற ஒரு மாநில தலைவர் இல்ல, தேசிய தலைவர். இன்னைக்கு அது அதை பத்தி நடந்த சம்பவம் நடந்ததாவே காட்டிக்காம இன்னைக்கு வேற ஒரு செயல்பாடு. அதே பாகிஸ்தான் பிரதமருடன் பேச்சுவார்த்தை. இது நல்ல துவக்கம் பார்க்கலாம், நிச்சயமா அப்படிதான் பார்க்கணும் சொல்லப்படலாம். ஆனா நேற்று வரைக்கும் அதே நவாஸ் ஷெரீப்புடன் பேசக்கூடாது என்று சொன்னவர் நீங்கள். இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடலாமா? ஒரு நிமிஷம். ஏன்னு சொன்னா, அப்பொழுது ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியது சூழ்நிலை என்ன, இன்னைக்கு 2 ராணுவ வீரர்கள் தலையை வெட்டி கொண்டு போயிருக்காங்க, அன்னைக்கு பேச்சுவார்த்தையை தொடரும் என்பது பொருந்தாத பேச்சு. ஏனென்றால் அப்பா சொல்லி முடிச்சேன், அப்பா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஆனால்
தொடர்ந்து 10 ஆண்டுகளாக உணர்ச்சி வேகமே இல்ல. அன்னைக்கு தலை துண்டிக்கப்பட்ட 2 வீரர்கள்ல ஒருத்தருடைய மனைவி நேற்று உண்ணாவிரதம் இருந்தார். இது பாஜக சொன்னது ஒன்றாக செய்வது ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் வேதனையில் இருக்கிறோம். என்னுடைய கணவருடைய தலை கூட இன்னும் கிடைக்கவில்லை. நான் நவாஸ் ஷெரீஃபுடைய வருகை எதிர்க்கிறேன் என்று தலை துண்டிக்கப்பட்ட ராணுவ மனைவி உண்ணாவிரதம் இருந்தார். என்ன அவருடைய உணவுக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுத்தீங்க? இங்க பாருங்களேன், நாம அன்னைக்கு சுஷ்மாஜி நேரடியா அந்த வீட்டுக்கே போனாங்க. அதாவது ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. இப்ப கார்கில்ல ஊடுருவல் நடக்குதுன்னா அடல்ஜி சொன்னாரு, கடைசி ஊடுருவல்வாதி காரணம் வெளியேற்ற வர நான் அமெரிக்காவுக்கு வரமாட்டேன். அமெரிக்கா இப்ப நவாஸ் ஷெரீப் அவரை கூப்பிட்ட பொழுது. அதனால நாம அன்றைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோங்கிறது, அரசாங்கம் எப்படி செயல்படணும் என்பதை சுட்டி காட்டியது. அது இன்னைக்கு நீங்க அங்க உண்ணாவிரதம் மாத்திரம் இல்ல, ஏன் டெல்லியில போராட்டம் நடக்கலையா, இல்ல தமிழ்நாட்டில் உண்ணாவிரதங்கள் நடக்கலையா, கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் நடக்கலையா? இது இந்த அரசாங்கம் அவங்களுக்கு thus far no further இந்த மாதிரியான சம்பவம் இனிமேல் நடக்கப்படாது என்பதை உணர்த்துவதற்கு வேற என்ன வழி இருக்கிறது? எல்லாரும் சொல்லட்டும். என்ன வழி இருக்கிறது உங்களுடைய தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் தெரியலையா? தெரியுங்க. நீங்க அவர் அன்னைக்கு ஒரு போர் தொடுத்து பாண்டே நாங்க போர் தொடுக்கவும் அன்னைக்கு சொல்லல. பின்ன முதல்ல அவரை நிறுத்த சொல்லுங்க. இப்ப நான் இதுக்கு உதாரணம் முன்னாடியே சொல்றேன். இங்க முஷாரப் அவர்கள் வர்றாரு ஆக்ரா சுமிட். அப்ப அடல்ஜி சொல்றாரு, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நாங்கள் ஊக்குவிக்க மாட்டோம் என்பது இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன்ல இருக்கும்னு சொன்னாதான் இந்தியா கையெழுத்து போன, இல்லைன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷனே கிடையாது. அதுக்கப்புறம் முஷாரப் ஒப்புக்கொண்டார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்காதுன்னு. ஆகவே அன்றைக்கு நடந்த சம்பவத்திற்கு சபிஷியண்டா ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஏகே ஆண்டனி சொல்றாரு, இந்த மாதிரி வெட்டி கொண்டு போனவங்க பாகிஸ்தான் ராணுவம் கூட இல்ல, யாரோ ஒருத்தர் பாகிஸ்தான் யூனிஃபார்ம் போட்டுன்னு அவர் போய் வெட்டிட்டு போயிட்டாருன்னு பார்லிமெண்ட்ல பேசல. ஆகவே அந்த அரசாங்கம் நம் நாட்டுக்கு எதிரான தாக்குதலை கூட குறைத்து மதிப்பிடுவதற்காக நாம் ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் இப்படிதான் செய்யும் என்று புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு. ஆனால் நாமே அவர்களுக்கு உதவுவது போல் நடந்து கொள்வது என்பது வீக் நீடு பாலிசி. அதைத்தான் நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த சம்பவத்திற்கான எதிர்ப்பு இல்ல. அதை நான் ரங்கராஜன் கேட்க விரும்புறேன். நீங்கள் எதிர்ப்பை பலமாக காட்டினீர்கள். ஆனா அரசமைந்த போது எப்படிப்பட்ட ஒரு உறவை காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியா இருந்திருக்குது. ரங்கராஜன் கேட்கிறேன், இந்த ஒரு ஆதரவுக்காரன் நீட்டுறது அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம். எதிரி இன்னும் துப்பாக்கியோட இருக்கான். இதே பிரதமர் நரேந்திர மோடி 2 வாரத்துக்கு முன்னாடி பேட்டி அளிக்கும் போது துப்பாக்கி சத்தமும் பேச்சுவார்த்தையும் ஒரே குரல் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரே சத்தம் கேட்க தெளிவா சொன்னார். இன்னைக்கு எங்க நின்னது? இன்னமும் சீஸ் ஃபயர் மீறிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் எல்லையில துப்பாக்கி நடந்துட்டு தான் இருக்குது. இது எந்த வகையில மாறுபட்டதா இருக்கும்? முதல்ல நம்ம இதனுடைய பின்னணி பார்க்கணும். அதாவது பல்வேறு உலக தலைவர்களை அழைக்கிறார், சார்க் தலைவர்களை அழைத்து இந்த ஸ்வாரிகனுக்கு அழைக்கிறார் மோடி. அது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திற்காக அதை ஒரு வெளிவிவகாரத்துறை சம்பிரதாயமாக நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அதோட எங்கள் கலந்திருக்க கூடாது. ஸ்வாரிகன் செரிமனிக்கு வருகிறார்கள், அழைப்பு கொடுக்கப்படுகிறது, தேதியில் அருந்துகிறார்கள், இரவு டின்னர் என்ற அளவில் முடிந்துவிட்டால் தாண்டி இல்ல நான் சொல்றேன். நீங்க அந்த கேள்வி நான் பதில் சொல்லணுன்றீங்க. ஏன்னா எனக்கு கேள்வி நீ பதில் சொல்றீங்க, அதுவும் தவறு இல்ல. இல்ல பொதுவா நான் பத்திரிகையாளர் என்ற முறையில் சொல்றேன். பிரதமரோட செல்லக்கூடிய பத்திரிகையாளர் குழு வெளிநாட்டு செல்வதாக இருந்தால் கூட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் பத்திரிகையாளருக்கு பிரீஃபிங் நடக்கும். அப்படி செல்லக்கூடிய பத்திரிகையாளர்களே அப்படி இருக்கும்போது ஸ்வாரிங் அன்றைக்கே இவ்வளவு பெரிய விஷயம், வெளிவிவகாரத்துறை 8 ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் வருகிறார்கள் என்று சொன்னால் அது 3-4 மாதங்கள் தயார் செய்துதான் அது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். பொதுவாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி பிரதமரோ புதுசு, வெளிவிவகாரத்துறை அமைச்சரோ அன்றைக்கு தான் பதவியேற்கிறார்கள். இந்த இடையில் நீங்கள் இந்த அவசரப்பட்டு இந்த ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் பேச்சுவார்த்தை பிரிப்பரேஷன் இல்லாமல் இல்ல சொல்லக்கூட முடியாது. அதுக்குள்ள ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் நடத்த வேண்டிய நடத்தலாம். ஆனா அதுக்கான அவகாசம், கால அவகாசம் பாகிஸ்தான் ஒன்றைக்கே 3 மாதம் தேவை. பூர்வாங்க பேச்சுவார்த்தை நடக்கும், செக்ரட்டரி லெவல் டிஸ்கஷன் நடக்கும், எஜெண்டா என்ன இருக்க வேண்டும், என்னெல்லாம் பேசக்கூடியவர்கள், அதில் ஒரு நேரோ டவுன் பண்ணி இதெல்லாம் பேச அதில் பேசக்கூடாது என்று ஒரு பிரிப்பரேஷன் நடக்கும். அதுபோல் 8 ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதற்கான பயங்கரமான இன்டென்சிவ் பிரிப்பரேஷன் நடக்கும். இது எதுவும் இல்லாமல் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்கின்ற அபாயம் தான் இப்போது நடைபெறுகிறது. என்ன நடக்க போகுது? வழக்கம் போல் நவாஸ் ஷெரீப் கை கொடுப்பார், இவர் கை கொடுப்பார், மன்மோகன் சிங் கை கொடுப்பார், அவர் கை கொடுப்பார். பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். அவர்கள் காஷ்மீர் உட்பட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும், அப்போதுதான் இந்த ஏரியாவில் நிரந்தர தீர்வு ஏற்படும் என்று
சொல்லிக் கொண்டிருந்ததே மறுபடியும் கிளிப்பிள்ளை போல ரெண்டு தரப்பும் பேசிக் கொள்வார்கள். சொல்லிக் கொண்டு திருப்பி சொல்லப்படுறாங்க. திரு ஹரிஹரன் கேட்க விரும்புறேன், நீங்கள் பாதுகாப்புத்துறை வல்லுநராக இருந்திருக்கீர்கள், பல முறை ராணுவத்தில் உளவுத்துறையில் இருந்திருக்கீங்க, இந்த அண்டை நாடுகளை குறிப்பா பாகிஸ்தான் இலங்கை போன்ற நாடுகளை கூர்மையாக கவனிச்சிருக்கீங்க. என்னுடைய கேள்வி, பாகிஸ்தான் மற்றும் இலங்கையை நம்ப முடியுமா? அவர்கள் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, கிளிப்பிள்ளை போல நம்ப வைத்து கழுத்தக்கூடிய விஷயங்கள் பலமுறை செய்ததாக குற்றச்சாட்டு அந்த இரு நாடுகள் மீது இருந்திருக்கிறது. இப்போது பாஜக அரசு, புதிய மத்திய அரசு எழுத்தக்கூடிய நிலைப்பாடின்படி இந்த இரண்டு நாடுகள் நம்ப முடியுமா? திரு ஹரிஹரன், இது நம்ப முடியுமா இல்லையாங்கிறத கேள்வியே கிடையாதுங்க. வெளியுறவை பொறுத்தவரை நாம் நம்மை நம்ப வேண்டும். நமக்கு என்ன குறிக்கோள் இருக்கிறது, அதை அடைவதற்கு என்னென்ன செய்யணும் நாம பார்க்கணும். அவர்கள் நம்புவார்களா இல்லையா நம்ம செயல்படக்கூடாது. அவர்கள் பொதுவாக நம்ப மாட்டார்கள் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்க செயல்பாடு திருத்தமாக இருக்கும். எப்போதும் எச்சரிக்கையா இருப்பீர்கள். அதற்கான தயாரிப்புகளையும் முஸ்தீப்களையும் நீங்க பண்ணிட்டு பேசுவீங்க. அதனால் இன்னைக்கு பேசுனது ஒரு பெரிய ஒரு அடிப்படை பாலிசி மேட்டர்ல பேசல. இது ஒரு அறிமுகமான, ரெண்டு பேரும் பரஸ்பரம் அறிமுகமான பின்பு நடத்திய பேச்சு. இது ஒரு வெறும் சம்பிரதாயமான சந்திப்பு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு சுஜாதா சிங் வெளியுறவுத்துறை செயலர் சொல்றாங்க, என்னென்ன இஷ்யூ ஸ்ரீலங்கா கூட பேசப்பட்டது, பாகிஸ்தான் கூட பேசப்பட்டது சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க நேற்று வரை நம்முடைய கன்சர்னாக இஷ்யூவாக என்னெல்லாம் இருந்துச்சு அதான் பேசியிருக்காங்க. 13வது சீர்திருத்தம் 13+, அதுக்கு மேல பேசியிருக்காரு. இல்ல நானும் அதை பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரும் பின்ன எதை பேசுவாங்க? இரண்டு நாட்டின் பிரதமர்கள் ஒருவர் பார்ப்பாங்க. முதல் தடவை பார்க்கும் போது என்ன பேசுவாங்க? உங்க பிள்ளை பொண்டாட்டி சௌக்கியமான்னு கேட்பாங்களா? கிடையாது. அந்தந்த நாடுகளின் தனிப்பட்ட பிரச்சனைகள், மற்ற நாடுகளுடன் உள்ள தனிப்பட்ட பிரச்சனைகள், அல்லது மூன்றாவது நாடுகளுடன் உள்ள பெரும் பிரச்சனைகளை பற்றி தான் பேசுவாங்க. திரு ஹரிஹரன், நம்முடைய வெளியுறவு செயலர் என்னென்ன பேசப்பட்டது, நரேந்திர மோடி என்னெல்லாம் பேசினார் என்று ஒரு நிமிஷம் திரு ஹரிஹரன், ஒரு நிமிஷம். நம்முடைய வெளியுறவு செயலர் தெளிவா விளக்குறாங்க. பாகிஸ்தான் இந்த விஷயங்கள் பேசணும், பயங்கரவாதம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம், 26/11க்கான விசாரணை தாமதம், இதெல்லாம் பத்தி நரேந்திர மோடி தன்னுடைய கவலையை பகிர்ந்து சொன்னாங்க. அதற்கு பிறகு அதற்கு இணையான சமயத்தில் நவாஸ் ஷெரீப் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். ஒரு வார்த்தை கூட இப்படிப்பட்ட எந்த பேச்சு நடந்ததாக சொல்லவில்லை. இதுதான் பலன் இல்லையா? இல்ல, அவர் எந்த நாட்டில் இருக்காரு? அவர் இந்தியாவில் இருக்கிறார். அவர் திரும்பி அந்த நாட்டுக்கு போன பிறகு என்ன, அங்க போய் என்ன பேசுகிறாருதான் அப்போ தெரியும். இதை விட நீங்க கம்பேர் பண்ணோம்னாக்க, இது மோடி அடிப்படையாக மன்மோகன் சிங்கினுடைய செயல்பாட்டிலிருந்து மாறுபட்டதே ஒரு மாறுபாடான செயல்பாடு. என்ன அது? சில விவரங்களை பொதுமக்களுக்கு எடுத்து வைக்கிறார். அன்றைக்கே முன்னாள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காது. இவர் ட்வீட்லயே வருது, நீங்க இன்டர்நெட்லயே வருது இது என்ன முக்கியமாக என்னென்ன நடந்ததுன்னு. அதனால இது மாதிரி ஒரு மாறுபட்ட செயல்பாட்டை கொண்டு வரும்போது நாம பழைய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு இடம் போடக்கூடாதுன்னு நான் சொல்வதே, ஒருவரை பிரதமராக்கினால் அவருக்கு டைம் கொடுக்கணும், அவர் முடிவெடுக்க அதிகாரம் கொடுக்கணும். நாம ரெண்டையும் கொடுக்கிறதுக்கே தயங்குறோம். திரு மாணிக் தாக்கூர், இப்போ பேச்சுவார்த்தையில என்னென்ன நடக்கு அப்படிங்கிற விவரம் உடனடியாக மக்கள் முன் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. ஆனால் முந்தைய அரசாங்கம் என்ன பேச்சுவார்த்தை நடத்தியது, இருதரப்பு உறவில் என்ன முன்னேற்றம் இருந்தது என்பதை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கவில்லை. இது ஒரு நல்ல மாற்றம் என்று திரு ஹரிஹரன் சொல்கிறார். திரு மாணிக் தாக்கூர், இல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். அதாவது வெளியுறவு செயலாளர் என்ன அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் என்றால், அவர் சொன்னது 5 விஷயங்களை பற்றி பேசணும் என்றெல்லாம் சொல்லவில்லை. அவரை பொறுத்த மட்டும் ஆஃப் த ரெக்கார்டாக இவர்கள் என்ன பிரீஃப் செய்தார்கள் என்பதுதான் அந்த செய்திகள் 5 விஷயங்களை பற்றி பேசினார்கள் என்பதெல்லாம். வெளியுறவு செயலாளருடைய அறிக்கையை படித்தோம் என்றால் அதிலே பொதுவாகத்தான் இருக்கிறது. இருவருக்கும் அருமையான சந்திப்பு நடைபெற்றது, இருவரும் பரஸ்பரம் பேசிக் கொண்டார்கள். இந்த பிரச்சனைகளை பற்றி எழுப்பப்பட்டதை வெளியுறவு செயலர் உறுதிப்படுத்துறார். நரேந்திர மோடி இந்த விஷயங்களை எழுப்பினார் வெளியுறவு செயலர் சுஜாதா சிங்கோடைய பேட்டில இருக்குது. அதாவது ஒன்றை மட்டும், அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியுறவு செயலாளரை பொறுத்த மட்டும் உள்ள என்ன நடந்ததுங்கிறத வெர்பாட்டமா சொல்லல. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசிலும்
இதை போல பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை என்பது கடந்த 2-3 வருடங்களாக நடக்கவில்லை. அதாவது மிக முக்கியமான சந்திப்புகளை பற்றி நடக்கவில்லை. அது நவம்பர் 26-11 பற்றிய பேச்சாக இருக்கட்டும், நியூயார்க்கில் கடைசியாக நவாஸ் ஷெரீஃபை சந்தித்த பொழுது பிரதமர் பேசிய பொழுதும் வெளியிலே இது சொல்லப்பட்டது. என்ன பேசணும் என்பதையும் சொன்னார்கள். இதுல வெளியுறவு கொள்கையை பொறுத்தமட்டிலே, அவர்களுடைய நடவடிக்கையை பொறுத்தமட்டிலே மிகப்பெரிய மாற்றம் வந்துவிட்டது என்று நான் கருதவில்லை. இந்த மாற்றம் வராத நீங்க கருதுறீங்க? ஒரு நிமிஷம். பொதுவா திரு ஹரியரன் அவர்கள் சொன்னதுல ஒரு விஷயம் நாம கவனிக்கணும். ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டு கொள்கை என்பதே அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு என்ன பலனளிக்கும் என்பது பற்றிய அணுகுமுறை தான். இதுக்கு வேற பெரிய பாலிசியே வேண்டியதில்லை. இப்போ நீங்க ஒரு வார்த்தை டக்குன்னு சூழ்நிலை எந்த மாற்றமே இல்லை, இன்னும் துப்பாக்கி குண்டு முழங்கி கொண்டிருக்கிறது, அப்பொழுது இவர்கள் பேசுகிறார்கள். டைம்ஸ் நவ் டிவிக்கு மோடிஜி சொல்லும் பொழுது தெளிவா சொல்றார், துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை சத்தம் கேட்காதுன்னு. ஆனால் இன்றைக்கு மாற்றம் என்னவென்று சொன்னால், பாகிஸ்தானிலிருந்து அதிபர் இங்கே வருவதற்கு முன்பாக அங்கு நம்முடைய மீனவர்களை விடுதலை செய்துவிட்டு வருகிறார். அதே போல இலங்கையிலே இதுவரை கைது செய்திருந்த ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சேன். ஹெராத்ல தாக்குதல் நடந்தது இந்திய தூதரகத்தின் மீது. கரெக்ட். அது யார் நடத்தினது? எதற்காக நடத்தப்பட்டது? இங்க என்ன இந்திய சொல்ல விட்டுட்டு கேள்வி கேட்டா அது கொஞ்சம் நியாயமா இருக்கு. வெடிக்கப்பட சொல்றீங்க, துப்பாக்கி சத்தம் பத்தி பேசுங்க. இல்ல நான் சொல்றேங்க, ஒரு நிமிஷம். மீனவர் பத்தி பேசினா நான் மீனவர் வேற கேள்வி வச்சிருக்கிறேன். இல்லங்க, நீங்க என்ன ஒரு நிமிஷம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க 1000 கேள்வி கேளுங்க. ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் எனி क्वेश्चन. அதுல நான் பின்வாங்கினதே கிடையாது. தாக்குதல் பத்தி சொல்ல இல்ல. நீங்க ஹீராட்ல நடந்தது பேன் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப் ஷரீஃபே இங்க வரக்கூடாது சொல்லிடுறேன். வரக்கூடாது அவ்வளவுதான். அதுக்கு தான் சொல்ல யாருமே நடத்தப்பட்ட தாக்குதல் இந்திய தூதரகம் மீது தானே. இல்லங்க, நீங்க என்ன ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க? இல்ல நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். நான் உங்க 3 பேருமே நீங்க ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட அணுகுமுறையில மைண்ட் செட்ல ஒரு சேஞ்சுக்கான இண்டிகேஷன் தான். பாகிஸ்தான் இன்னைக்கே மாறிடும் நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இலங்கை எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லல. ஆனால் அங்கு நடந்தது கூட இது நடக்கக்கூடாதுங்கிற இஸ்லாமிய பயங்கரவாத சக்திகள். அது மட்டும் இல்ல, அங்க ஜேயூடி கூட பாகிஸ்தான்லயே மிக கடுமையாக எதிர்த்து இருக்கிறது. அதனாலதான் நவாஸ் ஷெரீப் இங்க வந்த உடனே என்ன மாற்றங்கிறதுக்கு நான் சொல்றேன், அவர் ஒண்ணுமே சொல்லலேன்னு. பல ஆண்டுகளாக பிஜேபியினுடைய சித்தாந்தம், RSS சித்தாந்தமே பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்தியா, நேபாள் எல்லாருமா சேர்ந்து எப்படி ஒரு ஹீரோ யூனியன் இருக்குதோ அது மாதிரியா நாம இங்க இருக்கிறது கொண்டு வரணும். அப்பொழுதுதான் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கும். அதான் ஆரம்பத்திலேயே நம்மளுடைய நிருபர் சொன்னது போல யுத்தத்திற்கான அவசியம் இல்லாமல் இருக்கும் கருத்து நாம பல ஆண்டுகள் பேசியிருக்கோம். சித்தாந்த ரீதியா சரி. இந்த மண்ணில் இறங்கின உடனே சொன்னாரா இல்லையா நேற்று நல்லுறவு வளரணும் சொன்னாரு? இல்ல, இதே நீங்க லாவூருக்கு பஸ் விட்ட போது இதே தான் சொன்னாரு. இல்லீங்க, நான் அதான் சொல்றேன். நட்புக்கு ஆப்கானிஸ்தான் இந்தியா பாதுகாப்பு கொடுக்கிறது அரசாங்க ஆப்கானிஸ்தான் அரசுக்கு. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ISI தாலிபான் அங்கிருந்து இந்திய மிஷனை தாக்குகிறார்கள், இங்கே கொல்லப்படுகிறார்கள். இது நான் போன வாரம் நடந்த நிகழ்ச்சி. இன்னும் அங்க பாகிஸ்தான் திரும்புவதாக இல்லை. ஏன்னு சொன்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் நடத்துவது யாரு? பேருக்கு ஒரு பிரதமர், ஆனா உண்மையிலே ராணுவம் தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது. இன்னைக்கு நவாஸ் ஷெரீப் பேச வரும்போதே அங்க தாக்குதலை நடத்துகிறார் எல்லையில். அப்படின்னா சாவி யார் கையில் இருக்கிறது? அந்த சாவி அவர் கையில் இருக்கிறவரை அவர் சும்மா இருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் வெறும் ஐவாஷ். ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரியா பேசுறது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. அதெல்லாம் மோடிக்கு பிரதமரா இருக்கு முதல் நாள் சாமி, நேற்றுக்கு ராத்திரி நடக்கல. அதாவது படம் நீங்க சொன்னீங்க இல்லையா, பாகிஸ்தான்ல ஒரு நல்ல நம்ம எப்படி பார்ப்போம்னா மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க சொல்லிட்டு, அதே மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிக்னலா நீங்க பாக்குறீங்க இல்லையா? அதே மாதிரி மீனவர்கள் விடுவிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு முன்னாடி அறிவிச்சது இலங்கை. 14 மீனவர்கள் அங்க இருக்கிறாங்க, 3 பேர் தான் வெளியே வந்திருக்காங்க, மற்ற 11 பேர் விட்டு 59 பேர் வெளியிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வந்திருக்காங்களா? ஆமா, பாகிஸ்தான்ல இருந்து இல்ல பாகிஸ்தான் 151 பேர், இங்க இலங்கையில இருந்து 59 வெளியே வந்துட்டாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இலங்கையில இருந்து 59 பேர் உள்ள போவாங்க. ரெங்கராஜன் அவர்கள் பேசும்பொழுது இங்க
வந்தாங்க, கை குலுக்கினாங்க, சாப்பிட்டாங்க, போயிருக்க வேண்டியது இல்ல இருங்க ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். போயிருக்க வேண்டியதானு பேசுறதே ஒரு சரியான பேச்சு இல்ல. ஏனென்றால் இன்னைக்கு தேவை மோடி அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன, அவருடைய மைண்ட் செட் என்ன, அவர் என்ன எதிர்பார்ப்பு இல்ல நான் சொல்லிடுறேங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. இதை நேருக்கு நேராக அவர்களுக்கு புரிய செய்வதற்கு இது ஒரு புரிதலுக்கான முயற்சி. நாம முயற்சி மேற்கொள்ளுவோம். நாளைக்கு சரியா வராம அவங்க பேன் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் வாலாட்டினா அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதும் மோடிஜிக்கு தெரியும். இதே பாஜக அரசு அமைப்பதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை பாகிஸ்தானுக்கு அமைதியுடைய பாஷை, அமைதியுடைய மொழி புரியாது, அவர்களுக்கு அவருடைய பாஷை எல்லாம் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. அமைதி வழி பாகிஸ்தானுக்கு புரியாது என்று சொன்ன பேச்சுவார்த்தை நடத்த இது சரியான நிலைப்பாடு தான் பாக்குறீங்களா திரு மாணிக் தாக்கூர்? அதாவது நான் முதலிலே சொன்னதை போலத்தான் பாஜகவை பொறுத்த மட்டும் தேர்தலுக்காக ஒரு பேச்சு பேசுவார்கள். தேர்தலுக்காக வேட்பாளராக இருக்கும் பொழுது மோடி அவர்கள் சொன்ன பொழுது என்ன சொன்னார்? நவாஸ் ஷெரீஃபுக்கு பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் பிரதமர் என்று சொன்னார். ஆனால் இன்று நவாஸ் ஷெரீஃபுக்கு இவர்கள் கபாப் கொடுத்தார்கள், சீக் கபாப் கொடுத்தார்கள். அதை பற்றி பேச நாங்கள் தயாராக இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் இவை அனைத்தையும் அரசியலாக்க விரும்பவில்லை. நாட்டினுடைய நலன் மிக முக்கியமானது. நாட்டினுடைய நலனை தவிர அரசியல் வெளியுறவு கொள்கையிலே தேவையில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கரும் பலகை, ஒரு புத்தம் புது பலகை, ஒரு கிளீன் ஸ்லேட்டோட ஆரம்பிக்க விரும்புறார். அதனால இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் சரிதான் சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பிரச்சனைகள் எதுவோ 13வது சீர்திருத்தமோ, மீனவர் பிரச்சனையோ, இலங்கை பாகிஸ்தான் நமக்குமான ஆதிகால பகையோ, இது எதுவுமே புதுசு இல்ல. புது பலகையா நீங்க எப்படி இருக்க முடியும்? எல்லாமே பழைய பிரச்சனைகளோட தொடர்ச்சியாக நீட்சியாக இருக்கும்போது புதிய பார்வை எப்படி வர முடியும்? திரு ஹரிஹரன், அணுகுமுறைங்க நான் சொல்றேனே, புதிய பார்வை, புதிய திட்டம் உண்டாக்கணும். நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், இதற்காக ஒரு ஸ்பெஷல் கமிஷனோ ஒரு டீமோ இவர் மோடி அவர்கள் அமைத்து இலங்கையை பொறுத்தவரை ஒரு ஒட்டுமொத்தமான ஹோலிஸ்டிக் பாலிசின்னு சொல்லுவாங்க. மீனவர்கள் பிரச்சனை, நாட்டின் பாதுகாப்பு பிரச்சனைகள், இது தமிழர்களுடைய அடிப்படை உரிமை பிரச்சனைகள், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை ஒருங்கிணைத்து இரண்டு நாடுகளும் எவ்வாறு சுமூகமாக தீர்வு காண முடியும் அப்படின்னு ஒரு திட்டம் உருவாக்கிட்டு செயல்படுத்தணும். அந்த மாதிரி செயல்படுத்துற இல்லைன்னா பழைய இதுதான் வரும். இது என்ன சொல்லுவாங்க, பழைய கல்லு புதிய முந்தையில, அந்த மாதிரி தான். அதனால ஆனால் மோடிக்கு நம்ம கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் ஒத்துழைக்கணும். இவர்கள் எதிர்ப்பு அரசியலே வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அது என்ன கேட்டா அவங்க அவர்களுடைய அணுகுமுறை சென்ற கடந்த 10 ஆண்டுகள்ல மாறவே இல்லை. இலங்கையை பொறுத்தவரை அவர்கள் எதிர்பார்ப்பது நடக்கவில்லை என்றால் அது தவறு என்கிறார்கள். அந்த அணுகுமுறையை மாற்றிவிட்டு இந்த அணுகுமுறையை மாற்றி நாம் எப்படி ஆக்கப்பூர்வமாக செயலாக்க முடியும், புதிய அரசு வந்திருக்கிறது, சேர்ந்து எப்படி கடமை கிடையாது. ஹமீத் கர்சாய் தெளிவா சொல்றார், ஆப்கானோட எதிர்ப்பு சொல்றார், முல்லா உமர் பாகிஸ்தான்ல தான் இருக்கிறாருன்னு இன்றைக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. தெளிவா தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே தாவூத் இப்ராஹிம் அங்கதான் இருக்கிறார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப தெளிவா எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பது யார்? ஹபீஸ் சயீத் அங்கதான் இருக்கிறார். அது எல்லாருக்கும் அங்கே பேட்டி அளிச்சிட்டு இருக்கிறார். சோ தெளிவா எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறது யாருன்னு தெரிந்தும் கூட அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு மாற்று அணுகுமுறைக்கான ஒரு வாய்ப்பு. இது ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தணும். நம்ம ஏன் நம்ப கூடாது? இல்ல, நிச்சயமா ஏற்படுத்தாது. ஏன் சொன்னா, அடிப்படை பாகிஸ்தான் உடைய கொள்கைகள், இது போன்ற முக்கியமான பிரச்சனைகளை அமல்படுத்துவது ராணுவமும் ஐஎஸ்ஐ தாலிபான் இயக்கங்கள், இந்த இயக்கங்கள் தான் அவங்க நடத்துறது தான் நடக்குது. இதை தாண்டி நவாஸ் ஷெரீஃபால எதுவும் செய்ய முடியல. இதுதான் அவங்க பாகிஸ்தான் ரெண்டாக இருக்கிறது. இந்தியா போல ஒரு அரசு கிடையாது. அங்கே பொலிட்டிக்கல் விங் ஒரு பக்கம், ஆர்மி விங் ஒரு பக்கம். அந்த பொலிட்டிக்கல் விங் சற்று உயர்த்த குரலில் பேச தொடங்கினால் ஆர்மி அங்கே புகுந்துவிடும். இதுதான் வரலாறு. இது யாரும் குறை சொல்றதுக்காக சொல்லல. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துங்க, வெளிவிவகாரத்துறை கொள்கைகளை மாநில கட்சிகள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களுடைய கருத்துக்களை அனுசரித்து மத்திய அரசு ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்பது 6 மாதத்துக்கு முன்னால், தேர்தலுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். மோடி வந்தால் எல்லா இலங்கை பிரச்சனையில் வேறு புதிய கொள்கையை கொண்டு வருவார், மாற்றங்கள் வரும் என்று வைகோ சொன்னார். ஆனால் அவரே 26ஆம் தேதி பதவியேற்பு நிகழ்ச்சி அன்றைக்கு நடக்கும் போதே
ராஜபக்சேக்கு இன்வைட் கொடுத்ததை கண்டித்து அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை. நான் என்ன சொல்றேன்னா, கூட இருக்கிற கட்சிகள், கூட்டணி கட்சிகளுடைய கருத்துக்கள் கூட உதாசீனப்பட்டிருக்குது. மதிமுக, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள். இதை தாண்டி அதிமுக முதல்வருடைய அவருடைய அறிக்கையும் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு வெளிவிவகாரத்துறை எல்லாரும் கலந்து பேசி உருவாக்கப்படும் என்று சொன்னது. ஆனால் அது நேர்மாறாக நடக்குது. சுருக்கமா உங்களுடைய, அதாவது எதிர்பார்ப்பும் சொல்லப்பட்டதும் வேறு, நடந்து கொண்டிருப்பது வேறு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சுருக்கமாக இல்ல. ஏனென்றால் இப்போ உமர் அங்க முல்லா உமர் இருக்கிறதோ தாவூதி பேரம் இருக்கிறதோ தெரியுது. அவரை கூப்பிட்டு நீ அவரை என்கிட்ட கொடுக்கலன்னா என் நடவடிக்கை இந்த மாதிரி இருக்கும்னு முதல்ல பேசுறதுல என்ன தப்பு? விஷயத்தை புரிந்திருக்கிறோம், நமக்கு தெரிகிறது. ரெண்டாவது, 340 எம்பிக்களை பெற்று கிட்டத்தட்ட 3/2 பங்கு வெற்றி பெற்ற ஒரு பிரதமருக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் இல்லைன்னு பேசுறது ஜனநாயக விரோதமானது. அதனால யார் வேணாலும் தமிழ்நாட்டில் ஒரு மிஸ்கைடட் குரூப் என்ன வேணா பேசட்டும், மோடிஜி அவர்கள் டிவைன் இன்டர்வென்ஷன் ஃபார் இந்தியாங்கிறேன். இப்படித்தான் டூம் சேயர்ஸ் இவர் மாதிரி சொன்னாங்க. அவர் வந்தா கூட்டணிக்கு ஆள் வர மாட்டான், ஜெயிக்க முடியாது, 160 வராது, 170 வராதுன்னெல்லாம். மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து மாற்றத்தை ஆயுதம் இந்த நாட்டினுடைய அணுகுமுறையே நம்ம கல்ச்சர் சாமதான பேத தண்டம், சாமம் துவங்கி இருக்கிறது. பேசி பார்ப்போம். இல்லை என்றால் மோடி நிச்சயமாக இரும்பு கரம் கொண்டு இந்த நாட்டை, மக்களை, வெளிநாடு வாழ்கின்ற அனைத்து இந்தியர்களையும் காப்பதற்கு மோடி நடவடிக்கை 65 ஆண்டு கால பகை ஒரு நாள் மாறிவிடக்கூடியதா பார்க்க வேண்டியிருக்கிறது. மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது? பாகிஸ்தான் மற்றும் இலங்கையை நம்பலாமா என்று மக்களிடம் கருத்துக்கள் இருந்தோம். குறுஞ்செய்தி வாயிலாக அவர்கள் தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். அது என்ன இப்போது பார்க்கலாம். பாகிஸ்தான் மற்றும் இலங்கையை நம்பலாமா என்று நாம் கேட்டிருந்த போது மக்கள் ஆம் நம்பலாம் என்று 21% மக்களும், கூடாது நம்பக்கூடாது என்று 63% மக்களும், 50-50 நம்பலாம் நம்ப முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது என்று 16% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பாதி நம்ப முடியும் என்று 16%, நம்பவே கூடாது என்று 63%, நம்பலாம் நம்பிக்கை வைக்கலாம் என்று 21% மக்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல நண்பர்களே, ஒரு 65 ஆண்டு கால பிரச்சனை. இலங்கைக்கும் அப்படிப்பட்ட அத்தையர் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் மேலாக இந்த சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளாம் ஒரு நாளில் ஓரிரவு தீர்வு கண்டுவிட முடியாது. இருந்தாலும் கூட பழைய பிரச்சனைக்கு புதிய அணுகுமுறையாக ஒரு தீர்வாக இருக்க முடியுமா என்று பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். நரேந்திர மோடியுடைய அரசு, மத்திய அரசு, இந்திய அரசுடைய புதிய அணுகுமுறை எப்படி பலனளிக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு ராஜா அவர்கள், திரு ரங்கராஜன் அவர்கள், திரு மாணிக் தாக்கூர் அவர்கள், திரு ஹரிகரன் அவர்கள் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.